வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் இல்லத்தில் நேரில் சென்று அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார் எம்பி கனிமொழி. அண்ணா வழியில் மக்களை சந்தியுங்கள் என பனையூரில் நடந்த தாவேகா கட்சியின் மாவட்ட செயலாளர் மற்றும் பொறுப்பாளர் கூட்டத்தில் விஜய் கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் கவின் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் தாராப்பூர் டவர் அருகே மறியலில் ஈடுபட்ட மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்பட 50 பேர் மீது வழக்கு பதிவு. திருப்பூரில் பள்ளிக்கு சென்ற 1ஆம் வகுப்பு சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அசாமை சேர்ந்த ஜெய் என்ற இளைஞர் கைது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கருதி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு மறியல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 40,500 கன அடியாக நீடிக்கிறது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக 18,000 கன அடி நீரும் 16 கண் மதகு வழியாக 22,000 கன அடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் வழியாக 500 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 320 குறைந்து ஒரு சவரன் 73,360 விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 125 விற்பனையாகிறது. ரஷ்யாவில் நேற்று 8.8 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்காவில் பயங்கர சுனாமி அலைகள் தாக்கின. அதிகபட்சமாக 13 அடி வரையிலும் அலைகள் எழுந்துள்ளது. மேலும் பசிபிக் நாடுகளில் சுனாமி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டனில் உள்ள கெனிங்டன் ஓவல் மைதானத்தில் இன்று துவங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. சேனல் 5 செய்திகளின் தலைப்பு செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.